அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானுடன் அடைய வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்று வாக்கியப்படி சனி பயிற்சி நடைபெறுகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா 6/3/2026 சனி பயிற்சி நடைபெற உள்ளது. அதாவது இன்று காலை 8:23 மணிக்கு சனி கும்பராசியிலிருந்து புரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியான புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி அடைகிறார். குறிப்பாக இந்த 7 சனி மற்றும் அஷ்டம சனி நடைபெறும் ராசிக்கு அதிக கவனம் தேவை. இப்போ எந்த ராசி என்று பார்க்கலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ மீன ராசியை பொறுத்த மட்டும் மீன ராசிக்கு ஜென்ம சனி நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு ஜென்ம சனி தொடங்க உள்ளது. இப்போ மீன ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது உங்கள் ராசிக்கு 1ஆம் இடம் வருகிறார். 7 சனியின் 2ஆம் கட்டமாக இதில் ஆரோக்கியம் மற்றும் மனநிலையில் கவனம் தேவை. மனநிலை சிதறம். 2ஆம் ராசி பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கு பாத சனி. கும்பராசிக்கு 7 சனி கடைசி கட்டமாக பாத சனி தொடங்குகிறது. உங்கள் ராசியின் நாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து விலகி 2ஆம் இடத்துக்கு செல்கிறார். ஜென்ம சனி விலகுவதால் ஓரளவுக்கு நிம்மதி கிடைத்தாலும் வாக்கு மற்றும் தன விஷயங்களில் நிதானம் தேவை, இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். அதே போல் மேச ராசிக்கு 7 சனி முதல் கட்டமாக விரய சனி ஆரம்பிக்கிறது. உங்கள் ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடங்களுக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்தில் வருகிறார். தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது நல்லது. விரயங்கள் அதிகமாகும். சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி. சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்குகிறது. உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 8ஆம் இடத்துக்கு செல்கிறார். 8ஆம் இடம் என்பது அஷ்டம சாணம் என்பதால் பயணங்களிலும் பண பரிமாற்றத்திலும் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. அதே போல் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டாப்த சனி. தனுசு ராசிக்கு அஷ்டாப்த சனி 4ஆம் இடமாக தொடங்குகிறது. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் அதிபதியான சனி பகவான் 4ஆம் இடம் தொடங்குகிறது. உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் இப்போது 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். தாயாரின் ஆரோக்கியம் மற்றும் வீடு வாகனம் பராமரிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், ஏன்னா பிரச்சனை ஏற்படும். கன்னிராசிக்கு கண்டசனி. கன்னிராசிக்கு கண்டசனி நடைபெறுவது உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடத்துக்கு அதிபதியான